மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வடசென்னையில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்றதால் அங்கு சிறிது சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. யாருடைய வேட்புமனுவை முதலில் பெறுவது என்கிற குழப்பம் இருப்பதால் தேர்தல் அதிகாரியிடம் ஜெயக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது ராஜ்குமார்? ஆனந்தி, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக முதலில் அதிமுகவினுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ வந்திருந்தார். அவர் காலை 11:30 மணிக்கு தேர்தல் நடத்தக்கூடிய இந்த தொகுதியினுடைய அலுவலர் ரவி கட்டா தேஜா அவரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அனுப்பப்பட்டார். அதற்கு பின்னதாக மதியம் 12:30 மணிக்கு திமுகவினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருந்தார்கள். இந்த இரண்டு வேட்பாளர்களும் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலகத்திற்கு உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உள்ளே வந்திருந்தனர். ஆனால் முதலில் வந்த அதிமுகவினுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோனுடைய வேட்புமனுவை வாங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் பேசினார். அதற்கு பின்னதாக திமுகவினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமியினுடைய வேட்புமனுவை வாங்க வேண்டும், நாங்கள் 12:30 மணிக்கு நேரம் கேட்டிருக்கிறோம் என்று திமுக வேட்பாளருடன் வந்த அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் பேசி வருகிறார்கள். இதனால் அதிமுக திமுக இந்த இரண்டு வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை முதலில் யாரது வாங்கி இறுதி செய்ய வேண்டும் என்ற குழப்பம் ஏற்பட்டது. இரு தரப்பும் எங்களுடைய வேட்புமனுவை முதலில் வாங்க வேண்டும் என தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் வலியுறுத்தினர். இதனால் குழப்பம் ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுக திமுகவினுடைய வேட்பாளருடன் உடன் வந்த நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி காத்திருக்கிறார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் உள்ளே அழைத்து வரப்பட்டு வேட்பாளருடன் உடன் வந்தவர்களை வெளியனுப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் யாருடைய வேட்புமனுவை முதலில் வாங்க வேண்டும் என்று முடிவெடுக்காமல் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இரு தரப்பினரிடமும் பேசி வருகிறார்கள். இன்னும் இதில் சுமூக முடிவு ஏற்படவில்லை. அதே போன்று காவல்துறையினர் வேட்பாளருடன் உடன் வந்த கூடுதலான நபர்களை வெளியே அனுப்பக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் அதில் முடிவெடுக்கவில்லை. தேர்தல் அதிகாரி காத்திருக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.